வணக்கம். இன்னைக்கு நாம பேங்கிங் அவேர்னஸ்ல ஒரு புது டாபிக் பார்க்க போறோம். ஆமா, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அதுதான் ஹிஸ்டரி ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சோர்சஸ் இந்தியாவோட வங்கி வரலாறு சம்பந்தமான ஒரு முழுமையான பார்வையை தருது. ஆமா, குறிப்பா பேங்கிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தயாராகிறவங்களுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். நிச்சயமா. சரி, இதை இன்னும் ஆழமா அலசலாமா? கண்டிப்பாக. இது இந்தியாவின் வங்கித்துறையோட இந்த பரிணாம வளர்ச்சிய, அதாவது எவல்யூஷனை நான் ஒரு 3 முக்கிய கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். 3 கட்டங்கள். ஓகே. ஃபேஸ் 1 ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரத்திற்கு முந்தைய காலம். ம். ஃபேஸ் 2 போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்திற்கு பிந்தைய காலம். அப்புறம் ஃபேஸ் 3 லிபரலைசேஷன், அதாவது தாராளமயமாக்கல் காலம். சரி. இந்த வரலாற்று பின்னணியை புரிஞ்சுக்கிறது தேர்வுல கேட்கப்படுற பல கேள்விகளுக்கு பதிலளிக்க ஒரு நல்ல அடிப்படையா அமையும். சூப்பர். அப்போ முதல்ல ரொம்ப பேசிக்கா ஆரம்பிக்கலாம். பேங்க்னா என்ன? வாட் இஸ் அ பேங்க்? நல்ல கேள்வி. பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1949 படி ஒரு வங்கி, அதாவது ஒரு பேங்க், ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஒரு நிதி நிறுவனம். ஆமா. இதோட முக்கிய வேலை மக்கள் கிட்ட இருந்து டெபாசிட்ஸை ஏத்துக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு தேவையான லோன்ஸ் வழங்குறது. இதுதான் அதோட கோ ஃபங்க்ஷன். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வங்கி அமைப்பு தான் அடித்தளம். ஓகே, நீங்க சொன்ன அந்த 3 கட்டங்களையும் கொஞ்சம் விளக்க முடியுமா? தாராளமா. ஃபேஸ் 1, அதாவது 1947க்கு முன்னாடி, இது ஒரு ஆரம்ப கட்டம். இந்த சமயத்துல பல தனியார் வங்கிகள் தோல்வி அடைஞ்சது, பிரிட்டிஷ் ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது. சரி. ஃபேஸ் 2 போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், அதாவது 1947லேருந்து 1991 வரைக்கும். இது நேஷனலைசேஷன் ஃபேஸ்னு சொல்லலாம். தேசியமயமாக்கல் காலம். கரெக்ட். அரசாங்கத்தோட கட்டுப்பாடு அதிகரிச்சது, கிராமப்புறங்களுக்கு வங்கி சேவைகள் விரிவடைஞ்சது. ம். அப்புறம் ஃபேஸ் 3 1991லிருந்து இன்னைக்கு வரைக்கும். இது ரீஃபார்ம் ஃபேஸ், சீர்திருத்த காலம். தனியார் வங்கிகளுக்கு அனுமதி, போட்டி, அப்புறம் டிஜிட்டல் இன்னோவேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ நம்ம ஃபேஸ் 1க்குள்ள போலாம். இதோட ஆரம்பம் 1770லேயே தொடங்கிடுச்சு போல. ஆமா. 17ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் வருகைக்கு பிறகு நம்மளோட பாரம்பரிய வங்கி அமைப்பு, அதாவது உண்டியல் முறை மாதிரி விஷயங்கள் மெதுவா சரிய தொடங்கியது. ஓஹோ. அந்த இடத்துல ஐரோப்பிய முறையிலான வங்கிகள் உருவாக ஆரம்பிச்சது. அப்போ அப்படி உருவான முதல் வங்கிகள் எது? இதை எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கே. கண்டிப்பா. முதல்ல பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். இதுதான் இந்தியாவோட முதல் வங்கி. 1770ல கல்கத்தாவில் நிறுவப்பட்டது. 1770. ஆமா. இதோட நிறுவனர் மையாஸ் அலெக்சாண்டர் அண்ட் கம்பெனி. ஆனா அது ஒரு நிலையான வங்கியா இல்ல. 1832ல மூடப்பட்டது. இது தேர்வுல அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி. சரி. அதுக்கப்புறம் ஜெனரல் பேங்க் ஆஃப் இந்தியா 1786ல ஆரம்பிச்சு 1791லயே தோல்வி அடைஞ்சது. ஓத் கமர்ஷியல் பேங்க் கொஞ்சம் பரவாயில்ல, 1881ல ஆரம்பிச்சு 1958 வரைக்கும் செயல்பட்டது. அப்போ இங்கதான் சில பெரிய மற்றும் முக்கியமான பெயர்கள் வர ஆரம்பிக்குது. தி பிரசிடென்சி பேங்க்ஸ். எக்ஸாக்ட்லி, சரிதான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால அங்கீகரிக்கப்பட்ட 3 பிரசிடென்சி பேங்க்ஸ் இருந்தது. 3 வங்கிகள். ஆமா. பேங்க் ஆஃப் பெங்கால் 1809, பேங்க் ஆஃப் பாம்பே 1840, அப்புறம் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843. ஓகே, பேங்க் ஆஃப் பெங்கால், பாம்பே அண்ட் மெட்ராஸ். இந்த 3 வங்கிகளும் எப்படி ஒன்னா இணைஞ்சது? அது ஒரு முக்கியமான வரலாற்று திருப்பம். 1921ல இந்த 3 வங்கிகளும் இணைக்கப்பட்டு இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆமா. இதுல ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, 1935ல ஆர்பிஐ உருவாகிற வரைக்கும் இந்த இம்பீரியல் பேங்க் தான் சென்ட்ரல் பேங்காக செயல்பட்டது. ஓ, அப்படியா? அப்போ இந்த இம்பீரியல் பேங்க் தான் பின்னாள்ல. நீங்க சரியா யூகிக்கிறீங்க. ஆமாம். 1955ல இம்பீரியல் பேங்க் நேஷனலைஸ் செய்யப்பட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது எஸ்பிஐ ஆனது. ஆஹா, அப்போ எஸ்பிஐயோட வரலாறே இங்கிருந்து தான் தொடங்குது. கரெக்ட். இப்போ எஸ்பிஐ தான் இந்தியாவின் மிகப்பெரிய பப்ளிக் செக்டர் பேங்க். இந்த வரலாறு தேர்வு நோக்குல ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா ஸ்வதேஷி மூமெண்ட் காலத்துல உருவான வங்கிகளை பத்தி பார்க்கலாம். அந்த காலகட்டத்துல தான் நிறைய இந்திய வங்கிகள் தொடங்கப்பட்டது, தேசபக்தி உணர்வோடு. ஆமா. தேர்வுக்காக இந்த வங்கிகள் மற்றும் தொடங்கப்பட்ட வருடங்களை நாம நினைவில் வச்சுக்கணும். அலகாபாத் பேங்க் 1865. இது ரொம்ப பழைய வங்கி. ஆமா. அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிஎன்பி 1894, பேங்க் ஆஃப் இந்தியா 1906, கனரா பேங்கும் 1906 தான். ஓகே. பேங்க் ஆஃப் பரோடா 1908, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 1911.
இதெல்லாம் இன்னிக்கும் இருக்கிற பெரிய வங்கிகள். ஆனா எல்லா வங்கிகளும் இப்படி நிலைச்சு நிக்கல. த கிரேட் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கே, அது என்ன? ஆமா, சுதந்திரத்துக்கு முன்னாடி 600க்கும் மேற்பட்ட வங்கிகள் பதிவு செய்யப்பட்டாலும் சிலதுதான் தப்பி பிழைச்சது. 600ஆ? ஆமா, இதுக்கு காரணம் ஒன்னு ஃப்ராட் ப்ரோட் அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ், ரெண்டாவது மிஷின்ஸ் டெக்னாலஜி எதுவும் இல்லாதது, மனித தவறுகள் நிறைய நடந்தது, அப்புறம் சரியான மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இல்லாததும் ஒரு முக்கிய காரணம். புரியுது. சரி, சுதந்திரம் கிடைச்ச பிறகு ஃபேஸ் 2 தொடங்குது. இப்போ என்ன மாற்றங்கள் வந்தது? சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம முன்னாடி இருந்த பெரிய சவால் கிராமப்புற மக்களை கந்துவட்டிக்காரங்கிட்ட இருந்து பாதுகாக்க வேண்டியது. ஆமா, அது பெரிய பிரச்சனை. இதுக்கு தீர்வா நேஷனலைசேஷன் கொண்டு வரப்பட்டது. அதாவது தனியார் சொத்துக்களை பொதுத்துறை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது. இதுல முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன? டைம்லைன் மாதிரி சொல்லுங்களேன். கண்டிப்பா, இந்த டைம்லைன் ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 1, 1949 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்பிஐ, நேஷனலைஸ்ட் செய்யப்பட்டது. அதுக்கு முன்னாடி அது ஒரு பிரைவேட் பேங்கா? ஆமா, அதுக்கப்புறம் 1949ல பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் இயற்றப்பட்டது, வங்கிகளை ஒழுங்குபடுத்த ஒரு சட்டம். சரி. அப்புறம் 1955ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது, நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி. எஸ்பிஐ பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதுக்கு நிறைய துணை வங்கிகள், சப்சிடியரிஸ் இருந்தது. ஆமா, அந்த துணை வங்கிகள் காலப்போக்கில் எஸ்பிஐ கூட இணைக்கப்பட்டது. அது ஒரு பெரிய கன்சாலிடேஷன் ப்ராசஸ். அந்த இணைப்பு டைம்லைன் எப்படி இருந்தது? முதல்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் சௌராஷ்டிரா 2008ல இணைக்கப்பட்டது. அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டோர் 2010ல. ஓகே. கடைசியா ஒரு பெரிய மர்ஜர் நடந்தது 2017ல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ராவன்கோர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பட்டியாலா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிகனேர் அண்ட் ஜெய்ப்பூர், இந்த 5 வங்கிகளும் ஒரே நேரத்தில் இணைக்கப்பட்டது. ஓ, உடம்பு எஸ்பிஐ இப்போ இருக்கிற பிரம்மாண்டமான உருவத்துக்கு வந்துச்சு. சரி, இப்போ இந்திய வங்கி வரலாற்றுன்னு ஒரு மிகப்பெரிய நிகழ்வுக்கு வரும். ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் நேஷனலைசேஷன் 1969. நிச்சயமா, இது ஒரு கேம் சேஞ்சர். இதோட முக்கிய விவரங்கள்: தேதி ஏப்ரல் 15, 1969. ஏப்ரல் 15, 1969. தகுதி, அதாவது கிரைட்டீரியா, ரிசர்வ்ஸ் 50 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கணும். அப்போ எத்தனை வங்கிகள் நேஷனலைஸ் செய்யப்பட்டது? 14 வங்கிகள். 14 வங்கிகள். அலகாபாத் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, பிஎன்பி, கேனரா பேங்க். இங்க இருக்கிற லிஸ்ட்ல எல்லாமே பெரிய பேர்களா இருக்கு. ஆமா, அன்றைய காலகட்டத்தில் இருந்து முக்கியமான தனியார் வங்கிகள் எல்லாமே அரசாங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்தது. இரண்டாவது கட்ட தேசியமயமாக்கலும் நடந்ததா? ஆமாம், ஆனா அதுக்கு முன்னாடி 1975ல ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், அதாவது ஆர்ஆர்பிஸ் நிறுவப்பட்டது. ஆர்ஆர்பிஸ். இதோட ஒரே நோக்கம் கிராமப்புறங்களின் வளர்ச்சி, டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் ஏரியாஸ். சரி. 1980ல செகண்ட் வேவ் ஆஃப் நேஷனலைசேஷன் நடந்தது. இந்த முறை கிரைட்டீரியா ரிசர்வ்ஸ் 200 கோடிக்கு மேல இருக்கணும். அப்போ எத்தனை வங்கிகள்? 6 வங்கிகள். அந்த 6 வங்கிகள் ஆந்திரா பேங்க், கார்ப்பரேஷன் பேங்க், நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் மற்றும் விஜயா பேங்க். சரி. ஆமா. அப்போ இந்த தேசியமயமாக்கலோட ஒட்டுமொத்த தாக்கம் என்ன? இதனால என்னென்ன நன்மைகள் கிடைச்சது? இதோட முக்கிய குறிக்கோள் லாப நோக்கத்திலிருந்து சேவை நோக்கத்திற்கு மாறுவது. ப்ராஃபிட் ட்ரிவன் டு சர்வீஸ் ஓரியன்டட். சரி. இதனால ஏற்பட்ட தாக்கங்கள்னு பார்த்தா, முதல்ல எஃபிஷியன்சி, வங்கி அமைப்போட செயல்திறன் அதிகரிச்சது. ரெண்டாவது கான்ஃபிடன்ஸ், மக்கள் கிட்ட வங்கிகள் மேல ஒரு நம்பிக்கை வந்தது. அரசாங்க வங்கி, அதனால நம்ம பணம் பாதுகாப்பா இருக்கும்னு. கரெக்ட். அப்புறம் ரூரல் growth, விவசாயம் மற்றும் சிறு தொழில்கள் வளர்ச்சி அடைஞ்சது. பெரிய அளவுல எம்ப்ளாய்மெண்ட் உருவாச்சு. வங்கிகளோட லாபம் மக்களின் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. இது கேட்க நல்லா இருக்கு. அப்போ பொருளாதாரத்திலையும் ஒரு ஸ்திரத்தன்மை வந்திருக்குமே. நிச்சயமா, அத்தியாவசிய பொருட்களின் விலையில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டது. இப்போ கடைசி கட்டமான லிபரலைசேஷன் 1991ல என்ன அப்படி ஒரு பெரிய மாற்றம் நடந்தது? 1991ல இந்தியா ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்தது. அப்ப கொண்டு வரப்பட்ட எகனாமிக் ரிஃபார்ம்ஸ் தான் கான்டெக்ஸ்ட். ஆமா, மன்மோகன் சிங் அவங்க கொண்டு வந்த சீர்திருத்தங்கள். சரிதான். இந்த சீர்திருத்தங்களுக்கு காரணமான கமிட்டிக்கு தலைமை தாங்கியவர் ஸ்ரீ எம். நரசிம்ஹம். இந்த பேர் தேர்விலே அடிக்கடி கேட்டப்படும். நரசிம்ஹம் கமிட்டி. ஆமா, இதோட நோக்கம் ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. அப்போ எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் என்ன? முதல்ல வங்கிகளை தேசியமயமாக்குவது நிறுத்தப்பட்டது. பப்ளிக் மற்றும் பிரைவேட் செக்டர் வங்கிகளுக்கு சமமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஃபாரின் பேங்க்ஸ், ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் தொடங்க அனுமதிக்கப்பட்டாங்க. மிக முக்கியமா
புதிய பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போதான் புதிய தனியார் வங்கிகளுக்கு லைசென்ஸ் கொடுக்கப்பட்டது. ஆமா, 1991 சீர்திருத்தங்களுக்கு பிறகு ஆர்பிஐ ஒரு 10 தனியார் வங்கிகளுக்கு லைசென்ஸ் கொடுத்தது. அந்த 10 வங்கிகள்ல இன்னைக்கு நாம பாக்குற ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், IDBI பேங்க் எல்லாமே இருக்கான். ஆமா, குளோபல் ட்ரஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், டைம்ஸ் பேங்க்னு பல வங்கிகள் அப்போதான் வந்தது. இது வங்கி துறையில ஒரு புதிய போட்டியை உருவாக்குச்சு. இப்போ இந்திய வங்கி அமைப்போட ஒட்டுமொத்த கட்டமைப்பை பார்க்கலாம். ரொம்ப குழப்பமா இருக்குமே. இல்ல, ரொம்ப எளிமையா பிரிக்கலாம். பேங்கிங் சிஸ்டமை நாம ஆர்கனைஸ்டு செக்டார், அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு பிரிக்கலாம். அன்ஆர்கனைஸ்ட்ல மணி லெண்டர்ஸ் வராங்க இல்லையா? கரெக்ட். அவங்க ரெகுலேட்டட் கிடையாது. ஆர்கனைஸ் செக்டாருக்கு கீழே ஆர்பிஐ, கமர்ஷியல் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மற்றும் ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ் வருது. இதுல ஸ்கெட்யூல்டு பேங்க்ஸ், நான் ஸ்கெட்யூல்டு பேங்க்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? ஸ்கெட்யூல்டு பேங்க்ஸ் அது ஆர்பிஐ ஆக்ட் 1934 செகண்ட் ஷெட்யூலுக்கு கீழே வரும். சரி. இதோட நிபந்தனை பெய்ட் அப் கேபிட்டல் குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் இருக்கணும். இதுல பப்ளிக், பிரைவேட், ஃபாரின், ஆர்ஆர்பிஸ் எல்லாமே அடங்கும். அப்போ நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அது இந்த ஷெட்யூல்ல வராத வங்கிகள். அது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 5 கிளாஸ் சிக்கு கீழே வரையறுக்கப்பட்டிருக்கு. புரியுது. நவீன காலத்துல, அதாவது 2000க்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் மற்றும் ட்ரெண்ட்ஸ் இருக்கு? 3 முக்கிய விஷயங்கள் சொல்லலாம். 1, நியூ என்டிட்டிஸ். பேமெண்ட்ஸ் பேங்க்ஸ் மாதிரி. ஆமா, பேமெண்ட்ஸ் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ்னு புதிய வகை வங்கிகள் வந்தது. 2வது கண்டிப்பா டெக்னாலஜி தான். நிச்சயமா, ஆன்லைன் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், ஆப்ஸ்னு வங்கி சேவைகளே மாறிப்போச்சு. 3வது ஒரு சவாலான விஷயம், நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், அதாவது என்பிஏஸ். வாராக்கடன். ஆமா, இந்த கிராஃப் காட்டுற மாதிரி 2000கள்ல என்பிஏ அளவு குறைஞ்சு 2011க்கு பிறகு ரொம்பவே அதிகரிச்சுது. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. சரி, இது ஒரு அருமையான சுருக்கம். இப்போ இந்த மாஸ்டர் டைம்லைனை ஒரு முறை வேகமா பார்த்துடலாம். முக்கிய வருடங்கள் மட்டும் பார்க்கலாம். 1770 பேங்க் ஆஃப் இந்துஸ்தான், 1921 இம்பீரியல் பேங்க், 1935 ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ்மெண்ட், 1949 ஆர்பிஐ நேஷனலைஸ்ட், 1955 எஸ்பிஐ ஃபார்ம்டு. அப்புறம் 2 நேஷனலைசேஷன். ஆமா, 1969 14 பேங்க்ஸ் நேஷனலைஸ்ட், 1975 ஆர்ஆர்பிஸ் ஃபார்ம்டு, 1980 6 பேங்க்ஸ் நேஷனலைஸ்ட், கடைசியா 1991 லிபரலைசேஷன். சூப்பர். சரி, இப்போ ஒரு செல்ஃப் அசெஸ்மெண்ட். தேர்வுல வரக்கூடிய சில கேள்விகளை பார்க்கலாம். கேட்கலாம். Q1 First Bank in India. பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் 1770. Q2 Committee for 1991 Reforms. நரசிம்ஹம் கமிட்டி. Q3 Min Capital for a Scheduled Bank. INR 5 lakhs. கடைசி கேள்வி Q4 When were 7 SBI subsidiaries nationalized? இது ஒரு ட்ரிக்கி கேள்வி. அவை நேஷனலைஸ் ஆகல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சப்சிடியரி பேங்க்ஸ் ஆக்ட் 1959 மூலமா அவை எஸ்பிஐயோட துணை வங்கிகளா ஆக்கப்பட்டது. புரியுது. மிக அருமை. இது இந்திய வங்கி வரலாற்றின் ஒரு முழுமையான பார்வை, குறிப்பா தேர்வு நோக்கல. இதிலேந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய பாடம் என்ன? இந்தியால வங்கித்துறை எப்படி ஒரு துண்டு துண்டான தனியார் அமைப்பிலிருந்து ஒரு தேசியமயமாக்கப்பட்ட சேவை நோக்கம் கொண்ட அமைப்பாக மாறி இப்போ தாராளமயமாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை மையமாக கொண்ட அமைப்பாக வளர்ந்திருக்குங்கிறது தான் முக்கியமான பாடம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி. இந்த வங்கிகளின் பரிணாம வளர்ச்சியை பார்க்கும்போது அடுத்த 20 ஆண்டுகளில் வங்கியியல் எப்படி மாறும் என்று நீங்க நினைக்கிறீங்க? டிஜிட்டல் கரன்சிஸ் மற்றும் AI போன்ற தொழில்நுட்பங்கள் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகளின் பங்குகளை எப்படி மாற்றியமைக்கும்? மேலும் பல அப்டேட்ஸ்கள் மற்றும் தேர்வுக்கு தயாராவதற்கு எங்களுடைய டெலிகிராம் சேனலை பின்தொடரவும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி.